நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். సబ్స్క్రైబ్ பண்ணுங்கள், லைక్ பண்ணுங்கள், మరకామ உங்கள் నన్బర్లకు షేర్ பண்ணுங்கள். ఫ్రెండ్స్, మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయాలంటే సబ్స్క్రైబ్ చేయండి, మర్చిపోకుండా லைக் చేయండి, ஷேர் చేయండి. நண்பர்களே, நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు ఎక్కడ ఉన్నామంటే గూడూరు సంతలో ఉన్నాం. ఈ గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్టిక్లో ఉంది. ఇప్పుడు మనం గూడూరు సంతలో గొర్రెలు ఉండే ఏరియాలో ఉన్నాము. நண்பர்களே, இப்போ நம்ம தாயாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். ஏன்னா అయిపోయినాయా అయ్యా? అయిపోయినాయా? ఫస్ట్ నీ మొఖందా చెప్పా 32కా? అన్ని కట్టమందనా? 3 మాత్రం ఏం చేసినాయ్యా? అది ఏదో డబ్బులు కావాలి. సరే గొర్రెల సైజులు బాగున్నాయి. పిల్ల తల్లి 36,000 కడిగినారు. లాభల తల్లి ఈ అదొక బ్యాచ్ ఇచ్చేస్తుంటే కూడా మళ్ళీ ఉండేటి ఇచ్చుకోండి. సరే పోనీలే, కట్ట మీద పోయింది. நண்பர்களை, இந்த தாயாடுகளை ஜோடி 32,000 ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்காங்களாம். மொத்தமாக எடுத்துருக்காங்க. எல்லாமே நெல்லூர் பகுதி தாயாடுகள், அதான் ஒங்கோலில் சேர்ந்தது. இப்போ நம்ம இந்த பக்கம் கூடூர் சைடு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருக்கும். இது எல்லாமே நெல்லூர் தாண்டி ஒங்கோல் பகுதியிலேருந்து வரக்கூடிய தாயாடுகள். ஜோடி 32,000 ரூபா எடுத்துருக்காங்களாம். தனித்தனியாக வந்து 36 வரைக்குமே கேட்டாங்க. ஆனால் நான் மொத்தமாக போகிறதுனால கொடுத்துட்றேன்னு சொல்கிறாப்புல. 3 தாயாடு மட்டும் கழிச்சிட்டு மீதி எல்லாம் எடுக்கிறாங்க. ஜோடி 32,000 ரூபா. பரவாயில்ல, 32,000 ரூபாய்க்கு சைஸு நல்லாயிருக்கு. அதனால தான் அவங்க எடுக்கிறாங்க. இல்லைன்னா மொத்தமாக எடுக்கிறது 30க்குள்ளே தான் வந்து கேட்பாங்க. ஏன்னா இந்த சைஸ் நல்லாயிருக்கு. செனையாடுகள் நிறைய இருக்குது. என்னோட என்ன పిల్లలు ఎన్నుండాయి? 24. మొత్తం ఎన్ని గొర్రెలు? நண்பர்களே, 52 தாயாடில் 49 எடுக்கிறாங்க. 24 குட்டி இருக்குது. மீதி எல்லாம் செனையாடுன்றாங்க. ఫ్రెండ్స్, మొత్తం 52లో 49 ఎత్తున్నారు. పిల్లలు 24 ఉన్నాయి. 32,000 జత అనేది. ఈ సైజు బాగున్నాయి. పిల్లలు కూడా ముదురు పిల్లలుగా ఉన్నాయి. ఈ పిల్లలంతా చూస్తే మనకి క్వాలిటీ అయిన పిల్లలుగా ఉన్నాయి. కాబట్టి ఈ రేటు పోయింది. கருப்பு ஆடு கூட பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்குன்னு. நண்பர்களே, இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. இதுவும் எவ்வளோ சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். நம்ம இங்கே விலை கேட்டுக்கிறாங்க, எவ்வளோக்கு கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ఫ్రెండ్స్, ఇక్కడ ఒక బ్యాచ్ ఉంది. ఎంత చెప్తున్నారు, ఎంత కడుతున్నారని చూస్తాము. ఇవన్నీ కూడా ఒంగోలు సైడ్ నుంచి వచ్చేటివి. இதுலேருந்து ஒரு 20 தாயாடு மட்டும் கேட்குறாங்க. குட்டியோட 36,500 ரூபா சொல்கிறாரு. இவங்க இன்னும் குறைச்சி கேட்குறாங்க. எவ்வளோ ஃபைனல் ஆகுதான்னு பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் சரி வெயிட் பண்ணலாம். ஃபைனல் ஆச்சுன்னா ఫైనల్ రేట్ சொல்கிறேன். இல்லை முடியலன்னா விட்டுட்டு போயிடலாம். ఫ్రెండ్స్, దీంట్లో నుంచి ఒక 20 గొర్రెలు పిల్లలతో కూడా అడుగుతున్నారు. 36,500 చెప్తున్నాడు. వీళ్ళు ఇంకా తక్కువ అడుగుతున్నారు. ఎందుకు ఫైనల్ అవుతుందని చూస్తాం. మీరు ఎంతకు అడిగినారు? 36,500. 34 ఇచ్చు. ఎన్ని అడిగినారా? நண்பர்களை 34,000 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க ஜோடி. அவங்க தரல. அவங்க வந்து 36,500లో నిక్కిరాంగ. ఫ్రెండ్స్, 34,000 దాకా అడిగున్నారు. వాళ్ళు వచ్చి 36లో నిల్చున్నారు. గొడ్లు బాగున్నాయి. ఉన్నా కూడా 34,000కి ఇచ్చు. ఫస్ట్ వీళ్ళదా అడిగేటు ఇంతవరకు వ్యాపారం అవ్వలేదంట. நண்பர்களே, இது வரைக்கும் வியாபாரம் ஆகலையா. ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து கேட்குறாங்க. அதனால் வந்து அந்த ரேட்டு சொல்கிறாங்க. ஒரு பேட்ச் விற்றுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் விலை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. ஏன்னா நல்ல குவாலிட்டியான தாயாடுகள் வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் இருக்கும். அவங்களது தான் இங்கே இதுவும் வந்து பெரிய சைஸ் தான். செனையாடுன்னு நினைக்கிறேன் எல்லாமே.
நல்லா ஹைட் இருக்குது, வெயிட் இருக்குது. என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். இது ஏன் ரேட் చెప్పినారన్నా? ம் 30 என்னுடைய மொத்தம் நண்பர்களும் மொத்தம் 80 இருக்குதான். 32,000 சொல்கிறாங்க. అన్ని సూటియానా? దీంట్లో పిల్లలు లేవు, எல்லாமே శనయాడుன்றாங்க. ఎంత కడుగుతున్నారా? 20 மட்டும் கேட்குறாங்க போல இருக்கு. 30க்குள்ளே கேட்குறாங்க. இவங்க தரல. சைஸ் இருக்குது நல்லா. இப்போதைக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி ஆச்சு. ஆனால் இன்னுமே வந்து டயர்டுகள் நிறைய இருக்குது. ரேட்டும் வந்து கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. వ్యాపారం ముసులు కాదు. నువ్వు మంచిగా ఉంటే 4 రోజులు కొంటాం మా కాడ. ఒక తడ జడ దిగితే 3 రావు మా మార్కెట్. అవునా కదా? నీకు జీవన కోసం ముందు మా మార్కెట్ ఎందుకని 30 గొర్రెలు అడదాం కానీ இங்கே ஒரு பேட்ச் இருக்கு. இந்த தாடு பாருங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்கு. இதுவுமே கொஞ்சம் பெரிய சைஸு தாயாடுகள் தான். 20 மட்டும் கேட்குறாங்க. ஜோடி 40,000 சொல்கிறார் அவர். மொத்தமாக கேட்கும்போது விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. మనిషి పోతున్న కాసేపు మనిషి చూడరు బట్ల ஆடுகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேட்ச் இருக்குது. இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. இந்த பக்கம் ஒரு பேட்ச் இருக்குது. మన ఏయ్యా పార్టీలో వీడియో అన్న ఎత్తుకుపోతాం. ఏ మనయ్యా ఏం చెప్పినారా? 25,000 చెప్పాను. అన్నీ ఉట్టి కూరలేనా? சூலா ஏதோ பில்லு உண்டாட்டுக்குண்ணது வேஸ்ட்டுங்க. நண்பர்களை 25,000 சொல்கிறாங்க. எல்லாம் சனி ஆடுன்றாங்க. ஒரு சிலது சனி இல்லாமல் கூட இருக்கலாம். என்னுடைய மொத்தம் 35 தாயாடு இருக்குது. 25,000 ஃபைனல்ன்றாரு. இன்னும் கூட நம்ம பேசினா ஒரு 1000-500 குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 மட்டும் கேட்குறாங்க. எவ்வளோக்கு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ఫ్రెండ్స్ వీటిని జత 25,000 చెప్తున్నారు. కట్ట మీద అయితే అన్నీ సూటు కూరలు అంటున్నారు. ఇది ఒకటి పిల్ల నేను ఉంది. మీదంతా నిండు జూలు ఉంది, ల్యాచ్ జూలు ఉంది. 1-2 సూలు లేకుండా కూడా ఉండొచ్చు. 10 మాత్రం అడిగితే 28,000 చెప్పినారు. மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் ரேட்டு வந்து கம்மி பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா மொத்தமாக எடுக்கும்போது நமக்கு வயசானது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி நீந்துனா அது? இது குட்டி போட்டு 3 நாள் ஆகுதான். தாயாடுகள் நிறைய வந்திருக்கு. 7 மணி ஏறக்குறைய ஆகுது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா ரேட்டு குறையும். ఎంత చెప్తున్నారు నాయి? 29,000 జత. పిల్లలు ఉన్నాయా? ఎన్ని మొత్తం? நண்பர்களும் மொத்தம் 31 இருக்குது. ஜோடி 29,000 சொல்கிறாங்க. குட்டி 4 தான் இருக்கான். மீது எல்லாம் சென்னையோட சூழ்நிலை சூழ் மீந்துண்டாயா? சென்னையாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 29 ரூபான்றது ஃபைனல் கிடையாது. விலை பேசினா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் செனை அப்படின்றாங்க. நிறைய ஜனையில் இருக்குன்றாரு. நிறைய ஜனை இல்லை, ஒரு
3 மாதம் சனியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இవి మొత్తం ఎన్ని మొత్తం ఎన్ని మొత్తం ఫ్రెండ్స్ ఇవి మొత్తం 31 ఉన్నాయి. 29,000 చెప్పినాడు. 4 పిల్లలు ఉన్నాయి, మిగతా అంతా సూటుకూరలు అంటున్నారు. వెల మాట్లాడితే ఇంకా కూడా తగ్గొచ్చు. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. சைஸும் நல்லா இருக்கு. అడుగుతున్నారు 50,000 48,000 ఏం చెప్తున్నారు? అదే 47, 48 చెప్తున్నాను అన్నాడు. ఈ 42,000 అడుగుతున్నారంటే నేను సరే ఊరికే చెప్తున్నాడేమో అనుకున్నా. అంతగా అడిగితే ఏమంత దీంట్లో స్పెషల్ జీవం బట్టి కూడా అంత గొప్ప జీవం అవన్నీ కూడా బాగానే ఉన్నాయి. 36,000 35,000 చెప్తున్నారు. ఇది ఏదో వాళ్ళ రేటు వీళ్ళకి నచ్చింది. 21,000. దీంట్లో పిల్లలు కూడా తక్కువ ఉన్నాయి, సూటియే ఉండేదండి. ఇక పిల్లలు 10 పిల్లలే ఉండేది. நண்பர்களே இவர் கூட அதுதான் சொல்கிறாரு. ஒரு 42,000 ஆனால் 21,000 அது ஒரு தாயாடு. அவ்வளோ விலை வச்சு வாங்குற அளவுக்கு இது இல்லை. என்னன்னு தெரில, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க 42,000 கேட்குறாங்களாம். இவர் வந்து 47 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாரு. திரும்பவும் போகிறாங்க, திரும்பவும் கேட்கலான்னு சொல்லிட்டு. வந்து கடப்பா திரும்பவும் போகிறாங்க. கடப்பாவிலேருந்து வந்திருக்காங்களாம். ஜோடி 42,000 ரூபா. 20 தாயாடு கேட்குறாங்க. இவங்க 25 எடுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான். 36,500 சொல்லிட்டு இருந்தாங்க. 34,000 கேட்டிருந்தாங்க. இப்போ 35,000 முடிச்சிருக்காங்க. இதில் நிறைய இருக்குது. இதுலேருந்து ஒரு 20 தாயாடு செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ఫ్రెండ్స్ ఇది మనం మొదల్లో చూసిందా 36,500 చెప్తా ఉన్నారు. 34,000 అడుగుతూ ఉన్నారు. 35,500 ఫైనల్ చేస్తున్నారు. సెలెక్ట్ పరంగా 20 గొర్రెలు ఎత్తుకోవచ్చు. ముదురు పిల్లలు కూడా ఉన్నాయి దీంట్లో. 20 పిల్లలు సార్ మళ్ళీ బండి వచ్చినాక మార్చుకోండి. நண்பர்களே ஜோடி 35,500 20 தாயாடுக்கு மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டியோடு எடுத்துக்கலாம். குட்டி இந்த பெரிய சைஸ் குட்டியெல்லாம் கூட எடுத்துக்கலாம். நமக்கு அதுவும் அதனுடைய தாயாடு நமக்கு வந்து வயசானதாக இல்லாமல் இதனுடைய தாயாடு வயசானதாக இல்லாமல் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக குட்டி பார்த்து நம்ம வந்து வயசான தாயாடு எடுக்க முடியாது. பல்லு பார்த்து எடுக்கிறாங்க. அவங்க வண்டி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வண்டி வந்தால் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க.